ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ 2 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு பேர்ல் பீட் வைக்க போகிறேன். சாரீ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சாரீ. ஸோ கொஞ்சம் பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து இப்போ இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பர்பிள் கலரில் நான் டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு ஒரு குட்டி குட்டி மோட்டிஃப் மாதிரி அப்படியே வந்து ஃபுல்லாக போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். கோல்டன் கலர் டேப்லெட் பீடை சுற்றி ஒரு ரவுண்டு வச்சுட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின் வச்சுட்டு அகெயின் அதே ரவுண்ட் பீடை வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த மோட்டிவ் வந்து. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வரிசையாக வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா பேக் நெக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அழகாக இருக்குது, நீட்டாக. இதான் வந்துட்டு பேக் நெக். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்துட்டு ஒரு பீகாக் டிசைன் போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு 2 பீகாக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஆப்போசிட்ஸ் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு வந்து சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஸ்டோன், ட்ராப் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பர்பிள் கலர் கட்தானா பீடு வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு லைன் வந்துட்டு பேர்ல் பீட் கொடுக்குறேன். ஸோ இந்த பேர்ல் பீடும் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து ரவுண்ட் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பர்பிள் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணுறேன். க்ளூ போட்டு கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணி இதை போட்டுடலாம். நான் வந்துட்டு B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து உடனே ட்ரை ஆகிடும், நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் வந்துட்டு ஒரு லைன் வந்து ரவுண்ட் பீட் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த பீகாக்கோட இது வந்துட்டு. இப்போ வந்துட்டு ஜர்தோசி வந்து ஒரே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குந்தன் ஸ்டோனோட கேப்லலாம் வந்துட்டு ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் இப்போ 2 பக்கமுமே வந்து போட்டு முடிக்க போகிறேன். ஸோ இப்போ இது போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீகாக்கோட அந்த நெக் போர்ஷன் போடுறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீட் கொடுத்து அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு ரவுண்ட் பீட் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஹெட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஐக்கு வந்துட்டு ஒரு பேர்ல் பீட் வச்சுருக்கேன். நோஸ்க்கு வந்துட்டு ஜர்தோசி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு இந்த பீகாக்கு மேலே கொண்டை இருக்கும்ல, அதுக்கு வந்துட்டு கட்தானா பீட், பேர்ல் பீட் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸ் பீட்ஸை வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன் கீழே. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு லைன் வந்து லென்த்தாகவும் அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இந்த லைன்ஸ்க்கு வந்துட்டு கட்தானா பீட், கோல்டன் கலர் கட்தானா பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நடுவில் ஒவ்வொரு ரவுண்ட் பீடு வச்சு இந்த கட்தானா பீடை வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டு அது முடிகிற இடத்துல வந்துட்டு ஒரு டேப்லெட் பீட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தோன்னா அப்படியே கீழே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு. ஸோ இப்போ இந்த ஃபெதர்ஸ்க்காக வந்துட்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இந்த பீகாக் பாடிக்கு வந்து வேறு எந்த மாதிரி ஃபில்லிங் வேணாலும் கொடுக்கலாம் நம்ம.
இந்த டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்து கீழே வந்துட்டு அதே மாதிரி சுகர் பீட், பேர்ல் பீட் அந்த மாதிரி கீழேயும் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வரப்போகுது டேப்லெட் பீட்ஸு. ஸோ அதுக்காக இந்த கர்வாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.